ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஓகே, இப்போது எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே ஹவு டஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஸ்டார்ட் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேயா? ஸோ நான் திருப்பி திருப்பி எதை கொண்டு வர விரும்பலை அப்படின்னு சொன்னால், மில்லினியல்ஸ் ஆக்சுவலாக இந்த செலஸ்டிகர் சேனலே வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் Gen Z kids and 2K kids, very specifically and exclusively for these two types of kids. நாங்கள்லாம் இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன்ல, நானே வந்து ஒரு 80s கிட்ஸ் தான், மில்லினியல்ஸ். ஓகேயா? ஸோ நாங்கள் மில்லினியல்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது, எங்களோட அந்த பெயினெல்லாம் அண்டர்கோ பண்ணி எங்களோட லைஃப் லெசன்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு இப்போ ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாக லட்டு மாதிரி கொண்டு வந்துட்டோம். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னினா இப்படி தான் இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்படியெல்லாம் வெளியே வரணும்னா இதுதான் சொல்யூஷன், இதுதான் கீ. இப்படி தான் உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே, எந்த ட்ரீமாக இருந்தாலும் சரி, நமக்கு டெய்லி பேசிஸில் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் இப்படி தான் ஒரு ரொட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருப்போம். ஸோ அந்த ட்ரீம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? ஓகேயா? அதே மாதிரி அந்த ட்ரீமை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட, அதாவது அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட, அந்த ரொட்டீனை வந்து நமக்கு பிடிச்ச பார்ட்னரோட வாழணும், நமக்கு பிடிச்ச வீட்டில் வாழணும், அந்த வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர்ஸ் இருக்கணும், நமக்கு பிடிச்ச ரொட்டீன் இருக்கணும், அந்த நமக்கு பிடிச்ச ரொட்டீனுக்கு நமக்கு பிடிச்ச கெரியர் இருக்கணும், நமக்கு தேவையான மணி சம்பாதிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரீமாகவே இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் வாழ்கிறதுக்கு ரூட் எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி ஈஸி, ஃபாஸ்ட்டு, சிம்பிளாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் எல்லாம் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக லட்டு மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நாங்கள் மில்லினியல்ஸ் வந்து என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து வளரும் போதே சோஷியல் கண்டிஷனிங், அம்மா அப்பாவோட கண்டிஷன்ஸு, சமூகம் இதை தான் அக்செப்ட் பண்ணிக்கும், இதை தான் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ சமூகம் அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயங்களை மட்டும்தான் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி கண்டிஷனில் தான் வளர்ந்தோம். அதுவும் பெண் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே என்ன சொல்கிறது, டு பி லிஸ்ட்டே பெருசாக இருக்கும். இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் தலை சீவணும், இப்படி தான் எண்ணெய் தேய்க்கணும், இப்படி தான் பொட்டு வச்சுக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், லாட்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு இல்லையா? பசங்களுக்குமே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பையன்னா இப்படி பொறுப்போடு இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வீட்டை பார்த்துக்கணும், குடும்பத்தை ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்குள்ளேயும் திணிக்கப்பட்டு தான் வளர்க்கவே பட்டாங்க. ஸோ இப்படி தான் மில்லினியல்ஸ் நாங்கள் வளர்ந்தோம். அதனால் ஆணும் சரி பெண்ணும் சரி, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு எங்களோட உண்மையான இன்னர் எசன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு வாழ முடியல. சமூகம் எப்படி ஆசைப்படுதோ, எப்படி எங்களை அக்னாலேஜ் பண்ணுதோ, அதாவது அந்த சமூகத்தினுடைய மனத்திரையில் நாங்கள் எப்படி இருக்கோமோ அப்படியே தான் எங்களை பிரதிபலித்து வளர்ந்து வந்தோம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அந்த டாக்ஸிசிட்டி ஜாஸ்தியாகும்போது, பேரண்ட்ஸ்கிட்டையும் எமோஷ்னலாக நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அவைலபிளாக இல்லை, ஸ்பவுஸ் கிட்ட போகும்போதும் ஸ்பவுஸ்கிட்டையும் அந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டி கிடைக்கல, எமோஷ்னலாக ஃபுல்ஃபில்லிங்கான லைஃப் இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் இல்லை. அப்படிங்கும்போது அந்த எம்டினஸ் இருக்கும்போது பயங்கரமாக அவஸ்தைப்பட்டோம். ஸோ தட் வாஸ் அந்த எம்டினஸ் இருக்கும்போது பயங்கரமாக அவஸ்தைப்பட்டோங்கிறத தாண்டி அங்கே இருந்த சூழலும், இப்போ ஒரு ஸ்பவுஸே இருக்கான் அப்படின்னா அந்த ஆண் வந்து அந்த ஒரு பெண் அம்மாவால் வளர்க்கப்படும் போதே வந்து அவன் அந்த டாமினேட்டிங் மேல் எப்படி சொல்கிறது, ஒரு சாவனிஸ்டாக தான் வளர்க்கவே படுறான். இப்படி தான் ஆண் இருக்கணும், இப்படியெல்லாம் இடம் கொடுத்துட்டேன்னா அவன் உச்சியில் ஏறி மிளகா அரைச்சிருவா, அப்படியான்னு சொல்லி கொடுத்து தான் அம்மா அம்மாரே வளர்த்துறாங்க. இன்னொன்று, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நாளைக்கு ஒரு பொண்டாட்டி வந்து அந்த பொண்டாட்டி பின்னாடி போயிட்டா என்ன பண்ணுறது, நவவாசத்துலேயே நம்ம பையன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்தெந்த விஷயத்த சின்ன வயசுலேருந்தே அந்த பையனுக்கு திணிச்சு வளர்க்கணுமோ அப்படி தான் வளர்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த புதுசாக வர்ற பொண்ணுங்கிறவன் அவ்வளோ கஷ்டப்படுறான் அந்த ஆண்கிட்ட, அந்த மேல் சாவனிசம், மேல் டாமினன்ஸ்னால. ஸோ இவ்வளோ டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க பெண்கள். ஸோ அப்போ அந்த டாக்ஸிசிட்டியிலருந்தெல்லாம் வெளியே வந்து அந்த டாக்ஸிக்குள்ளேருந்தே அவ்வளோ சஃபகேட் ஆகுறாங்க. சஃபகேட் ஆகிட்டு அந்த சஃபகேட் ஆகும்போதே அவ்வளோ பெயின் அண்டர்கோ பண்ணுறாங்க, எமோஷ்னலாக அவ்வளோ ட்ராமா சுமந்துட்டே வர்றாங்க, அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான், இதுக்கு மேலே என்னால் செல்ஃப் பிட்ரேயல் லைஃப்பை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அத்தனையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு இந்த டாக்ஸிசிட்டியே வேண்டான்னு அந்த டாக்ஸிசிட்டிக்குள்ளேருந்து எமோஷ்னல் ட்ராமாக்குள்ளேருந்து வெளியே வர்றா பெண். ஓகேயா?
ஸோ இப்படி வெளியே வரும்போது தான், இப்படி வெளியே வந்த மில்லேனியல்ஸ் 80s கிட்ஸ் இருப்பாங்கல்ல, நான்லாம் 83, ஓகே 80s கிட்ஸு. அப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டு வரும்போது, குழந்தைங்க அப்படிங்கும் போதும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக சிங்கிள் மதராக ஒன்று குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. இல்லை குழந்தைக்கான கம்ஃபர்ட், லக்ஸரி, ஹாப்பினஸ் இதெல்லாம் அவள் இருக்கிற இடத்துலையே இருக்கட்டும். நமக்கு தான் அவர் கரெக்டான ஹஸ்பண்டாக இல்லை, குழந்தைக்கு நல்ல அப்பாவாக தான் இருக்கிறாரு அப்படின்னு உள்ள குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் கூடயே விட்டுட்டு வர்றதுக்கு நேரிடுது. ஸோ இப்படி இதை எல்லாமே விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நாங்கள் 80s கிட்ஸ் இருக்கோம்னா, எங்கள் அப்பா அம்மா என்ன கஷ்டம் அனுபவிச்சாங்க, அதாவது எங்கள் அப்பா அம்மா அவங்க மேரிட் லைஃப்பில் என்னெல்லாம் டார்க்னஸ் பார்த்தாங்க, பிரைட் சைட் ஆஃப் தி லவ்வையே பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். இப்போ எங்கள் குழந்தைங்களா நீங்கள் இருக்கீங்க, ஓகே ஜென்செட் கிட்ஸும் 2K கிட்ஸும். நீங்களும் இப்போ உங்கள் தாத்தா பாட்டியை பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க. அவங்க எப்படி இருக்காங்க ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே, அவங்க எப்படி இருக்காங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பு. அது ஆப்வியஸாக உங்களுக்கும் தெரியும். உங்கள் அப்பா அம்மா, அதாவது எங்களை உங்கள் அப்பா அம்மாவையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு ஃபெயிலியராக தான் பார்க்குறீங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் அ குட் ரிலேஷன்ஷிப்பு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் நாட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், திருப்பி நீங்களும் அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு நீங்கள் வந்து யூ நீ நாட் ஹாவ் டு மேனிஃபெஸ்ட் யுவர், அதாவது இந்த பெயின் எல்லாம் நான் கோ த்ரூ பண்ணி தான் நான் வந்து என்னோட ட்ரீம் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸை நாங்களே வந்து இந்த பெயின் எல்லாம் அண்டர்கோ பண்ணி வெளியே வந்து அதுலேருந்து எப்படி நம்ம ட்ரீம் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லாம் நாங்களே கற்று வச்சு அதுக்கு வழியெல்லாம் அமைச்சு வச்சு உங்களுக்கு பாதையை தான் இப்போ காமிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு. ஸோ அப்போது நீங்கள் உங்களோட பார்ட் என்ன அப்படின்னா, நாம் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தோமா, படித்து முடித்தோமா, படித்து முடிக்கிற வரைக்குமே நமக்கு ஏதோ சின்ன சின்ன எமோஷ்னல் ட்ராமா இருக்கா, வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எமோஷ்னல் அவைலபிலிட்டி கிடைக்கலையா, ஓகே அதை மட்டும் ஹீல் பண்ணுறது எப்படி, நல்லா படித்தோமா, நல்ல அகாடமிக்ஸில் பெஸ்ட்டாக வந்தோமா, கேம்பஸில் செலக்ட் ஆனோமா, இல்லை ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டோமா, இல்லை நம்ம கெரியரையே பேஷனையே கெரியராக அமைச்சுக்கிட்டோமா, அதுக்கும் ரூட் இருக்குது, அது எல்லாமே சொல்லித்தரோம் எப்படின்னு. ஓகே அதுக்கெல்லாம் பாதை அமைச்சு வச்சுருக்கோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ என்னோடய பேஷனையே நான் கெரியராக அமைச்சிக்கிட்டேன்னா, அதில் நல்லா சம்பாதிச்சேன்னா, என்னோடய ட்ரீம் லைஃப் என்னன்னு தெரிஞ்சுட்டு நான் காலையில் எந்திரிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்குன்னு ஒரு ட்ரீம் லைஃப் இருக்குது, ட்ரீம் ரொட்டீன் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணனா, இன்க்ளூடிங் ஒன் அமங் தி ட்ரீம் தான் உங்கள் ட்ரீம் பார்ட்னரும். ஓகே தட் இஸ் யுவர் ட்வின் ஃப்ளேம். ஸோ நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன்னா, ஏன்னா இதெல்லாமே நீங்கள் பெயினே அண்டர்கோ பண்ண வேணாம். ஸ்கூல் முடிக்கிறீங்க, ஸ்கூல் முடிச்சா காலேஜ் போகிறீங்க, காலேஜ் முடிக்கிறீங்க, ஜாப் பிளேஸ்மெண்ட் வருது, ஜாப் பிளேஸ்மெண்ட்லேருந்து நல்ல சேலரி வருது, சேலரியை சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் மணியை ரெடி பண்ணி உங்கள் பேஷனை கெரியராக மாற்றுறீங்க, கெரியர்லேயே நல்லா சம்பாதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரீம் பார்ட்னர் வேணும்னா அந்த ட்ரீம் பார்ட்னரையும் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த ட்ரீம் பார்ட்னரையே உங்கள் ரியாலிட்டியில் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இனி நீங்கள் நாங்கள் அண்டர்கோ பண்ண கஷ்டத்தை எல்லாம் விட்னஸ் பண்ணிட்டீங்க. எங்கள் அப்பா அம்மா என்ன அண்டர்கோ பண்ணாங்க, அதாவது உங்கள் தாத்தா பாட்டி என்ன அண்டர்கோ பண்ணாங்க, நாங்கள் என்ன அண்டர்கோ பண்ணோம், உங்கள் அப்பா அம்மா என்ன அண்டர்கோ பண்ணோம், இதெல்லாம் பார்த்துட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிற இந்த பெருசுக பூரா கல்யாணங்கிற பேரில் என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கு, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டீங்க. இது எதுவுமே உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும், உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல், இட்ஸ் நாட் அப் டு தி மார்க். அப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஈஸியான வழியை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை ஜஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. யூ நீட் நாட் ஹாவ் டு அண்டர்கோ எனி பெயின் ஆர் யூ நீட் நாட் ஹாவ் டு அண்டர்கோ எனி ஸ்ட்ரெஸ். அதெல்லாம் நீங்கள் அண்டர்கோ பண்ணி செப்பரேஷன் ஃபேஸு நாங்கள் அனுபவிச்ச எதையுமே நீங்கள் அனுபவிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். லட்டு மாதிரி இந்தாங்க எடுத்துக்கிங்கன்னு கொடுக்குறோம், வாங்கிட்டு அந்த கோச்சிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் லைஃப்பை ரியாலிட்டியில் வாழுங்க. ஓகேயா? ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது, அதாவது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் நாட் ஹார்டு ஆக்சுவலி. ஆனால் விரும்பி அந்த ஜேர்னியை பயணிச்சா, பயந்துக்கிட்டே பயணிக்கிறீங்க, இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே பயணிக்கிறீங்க அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மாதிரி ஒரு ஹார்டான ஜேர்னியே கிடையாது. அந்த மீ டைம் அப்படிங்கிறது இருக்குல்ல, உங்களோட நீங்கள் இருக்கக்கூடிய நிமிடங்கள், பொழுதுகள், உங்களோட நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கம்பானியன்ஷிப், அதை எப்போ என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வில் பி வெரி வெரி எப்படி சொல்கிறது, சால்டிடியூட் ஓரியன்ட். இனிது இனிது, ஏகாந்தம் இனிது. அந்த ஏகாந்தத்தையும் இனிவையும் ரசித்து பயணிக்க முடியும். ஓகேயா? ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது என்னன்னா,
திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு அந்த ரியல் உங்களோட இன்னர் எசன்ஸ் இருக்கும் பாருங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், ஓகேயா, எந்த வேலை வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி பார்ப்பீங்க, இல்லை பிடிச்ச வேலையை பார்க்குறீங்க, வாட் எவர் இட் இஸ், அது ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் என்னத்தை வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது ஒரு நொடி பொழுது கூட நான் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களை அனுமதிக்காது. அந்த செல்ஃப் பிட்ரேயல் லைஃப் அப்படிங்கிறத உங்களால் வாழவே முடியாது. இந்த சமூகத்துக்காக ஒரு மாஸ்க் போட்டுட்டு வாழ்கிறோம்ல, இது வந்து பெயின் அண்டர்கோ பண்ணியிருந்தாலும் சரி, அண்டர்கோ பண்ணலன்னாலும் சரி, இது மில்லினியல்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்செட்டாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஓகேயா, இதுதான் ரூலு. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆத்தென்டிக் ஜேர்னி, ஓகேயா. இதுதான் நான், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், எனக்கு இதை தான் வாழ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் வாழவே முடியும். அப்படி இல்லாத அந்த அலைன்மெண்ட்டில் இல்லாத விஷயத்த நம்ம வாழவே முடியாது. அப்படி வாழ்கிறோன்னா பயங்கரமாக சஃபகேட் ஆகும். அந்த சஃபகேஷனே எக்ஸ்டர்னலில் டிசீசஸாக என்னென்னமோ நிறைய டிசீசஸாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆட்டோ இம்யூன் டிசீஸு, டயபெட்டிஸு, ஜாண்டிஸு, எல்லா விதமான டிசீஸாகவும், ஹார்ட் டிசீஸு, லங் டிசீஸ், எல்லா விதமான டிசீஸாகவும் மேனிஃபெஸ்ட் ஆகும், ஓகேயா. ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறதே பயங்கர ஆத்தென்டிக்கான ஜேர்னி. இன்னொன்று, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த நம்மளோட பிரெயின், மைண்ட், ஹையர் செல்ஃப், டிவைன் செல்ஃப், அதாவது புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி, இதை நாளையும் நமக்கு உணர வைக்கிற ஜேர்னி, நாளத்துக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சிக்க வைக்கிற ஜேர்னி, நாளத்துக்கு இருக்கிற கனெக்ஷனை புரிஞ்சுக்க வைக்கிற ஜேர்னி, நாளத்தையும் செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வர்ற ஜேர்னி. ஸோ இந்த ஜென்மத்தில் நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னா, போன ஜென்மத்தில் இருக்கிற கர்மா அது இதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் ஆண்டவனே உட்காந்து கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு கணக்கு சரியாக்கி தான் நம்மளை நேர் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாக்கி வச்சுருக்கோமோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் கர்மா இருக்கோ, குட் ஆர் பேட், வாட் எவர் இட் இஸ், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், நியூட்ரலைஸ் பண்ணிடணும். எதையுமே சுமக்கக்கூடாது. நல்ல கர்மாவாக இருந்துச்சுன்னா அனுபவிச்சு கழிச்சிடணும், கெட்ட கர்மாவாக இருந்துச்சுனாலும் அனுபவிச்சு கழிச்சிடணும், ஓகேயா. ஸோ நியூட்ரலைஸ் பண்ணிடணும். இந்த கர்மா பேலன்ஸ் எல்லாம் பண்ணி தான் நம்ம இந்த ஜேர்னியில் மார்ச் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம எதுக்காக இந்த உடல் கொண்டு பிறந்திருக்கோம் அப்படின்னா, உயிருக்கு தான் உடல் கொடுக்கப்பட்டிருக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, உடலுக்கு உயிர் கொடுக்கப்படவே இல்லை. ஒரு தாயினுடைய வயிற்றுல கரு வளருது அப்படின்னு சொன்னால், கரு ஒரு 3வது மாதமோ 4வது மாதமோ இருக்கும்போது மேலே சோல் கான்ட்ராக்ட் போட்டு பூமிக்கு வர்ற உயிர் அதுதான் செலக்ட் பண்ணுது. இந்த குடும்பத்தில் நான் பிறப்பேன், இவ்வளோ கார்மிக்காக இருக்க குடும்பத்தில் நான் பிறப்பேன், இந்த கார்மிக் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நான் சரி பண்ணுவேன், லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணுவேன், என்னோட கம்ப்ளீட் அந்த ஆன்செஸ்ட்ரியல் ஹீலிங் பண்ணி என்னோட 7 தலைமுறைக்கான சாப விமோக்ஷனத்தை நான் உருவாக்குவேன், அதை கொண்டு வருவேன். இதெல்லாம் சோல் கான்ட்ராக்ட் போட்டு தான் பிறக்குது. நம்மளோட லீனியேஜோட கம்ப்ளீட் கர்மா கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பிறந்திருக்கோம். ஸோ அப்போ மேலேருந்து ஹையர் டைமென்ஷன்லேருந்து கீழே வர்ற உயிர் தான் உடலை செலக்ட் பண்ணுது, ஓகே. அந்த உயிருக்கு தான் உடல் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர அந்த உயிர் கொண்ட ஆசைகளை வாழ்வதற்கு தான் உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. உயிருங்கிறது என்ன, மனசு ப்ளஸ் மனசாட்சி ரெண்டும் சேர்ந்தது தான் உயிர், ஓகே. ஸோ அப்போ அந்த மனசு கொண்ட ஆசைகளை இந்த பூமியில் அனுபவித்து வாழ்கிறதுக்கு தான் உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மாற்றி நம்ம பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விச் இஸ் நாட் குட். அப்போது நாம் எதுக்காக வந்தோமோ அந்த வாழ்க்கையை வாழணும், ஓகேயா. ஸோ அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதெல்லாம் இப்போது நீங்கள் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அந்த உயிரோட ஆக்சுவலான பயணப்பாதை என்ன, அந்த உயிரோட டீப் டிசைர் என்ன, அதுதான் அதோட டெஸ்டினி, அதுதான் அதோட கோர் வைப்ரேஷன், அதுதான் அதோட லைஃப் பர்பஸ், அதைத்தான் அந்த உயிர் வாழும். நீங்கள் எப்போ அந்த ஆத்தென்டிசிட்டிக்குள்ளே போகிறீங்களோ உங்களுக்கு நீங்கள் 100% ஹானஸ்ட் அண்ட் லாயலாக இருக்கீங்களோ, உங்களால் செல்ஃப் பிட்ரேயல் லைஃப்பை வாழவே முடியல, இந்த சமூகத்துக்காக மற்றவங்களுக்காகலாம் என்னால் மாஸ்க் போட்டுக்க முடியலன்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, அப்போது யூ ஸ்டார்ட் லிவிங் ஒன்லி ஃபார் யுவர் ஆத்தென்டிசிட்டி. அப்போ அந்த உயிரினுடைய கரு எதுக்காக உங்கள் டீப் டிசைர் நீங்கள் ஜனனம் எடுத்தீங்களோ அந்த பாதையை நோக்கி தான் பயணிப்பீங்க. ஸோ அதை பயணிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. அப்போது இப்போ நாங்கள்லாம் மில்லினியல்ஸ் 80s கிட்ஸு, நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல, இதுக்காக தான் பிறந்திருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு முந்தின தலைமுறை எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இப்போ ஆனால் நாங்கள் வந்து மில்லினியல்ஸ் இதெல்லாம் அனுபவித்து நாங்கள் தெரிஞ்சிட்டோம், இதுக்காக தான் பிறந்திருக்கோம்,
இப்போ இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தானே பேசுகிறேன். அப்போ எல்லா ஹியூமன் பீயிங்கும் அப்படி தான் பிறந்திருப்பான். இப்போ ஜென்செட் கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், நீங்களும் அப்படி தான் பிறந்திருப்பீங்க. அப்போ நீங்களும் உங்கள் டீப் டிசைரை வாழ்றது தான் பிறந்திருக்கீங்க. ஸோ அந்த டீப் டிசைரை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி வாழ்க்கையாக வாழ்கிறது, உங்கள் ட்ரீம் லைஃப்பை எப்படி ரியாலிட்டியில் வாழ்கிறது. ஓகேயா, இதுதான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கள் பட தேவையில்லை. அதனால ஈஸியாக பாடத்தை படித்து முடித்தோமா, ஸ்கூல் முடிச்சோமா, காலேஜ் முடிச்சோமா, வேலை கிடச்சிட்டா, நல்லா சம்பாதிக்கிறோமா, எப்படி இந்த கோச்சிங்கில் சேர்ந்து உங்கள் ட்ரீம் லைஃப்பை ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் பண்ணி வாழ்கிறதுங்கிற வழியை பாருங்கள். ஓகேயா, ஸோ இதுதான் இப்போ நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நியூ ஏஜ் ட்வின் ஃப்ளேம் கான்செப்டாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அப்போது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுருக்கும். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஆத்தென்டிசிட்டி. அந்த ஆத்தென்டிசிட்டிலையும் செல்ஃப் லைவ்லையுமே தான் பயணிக்க முடியும், நாட் அதர் வே ரவுண்ட். செல்ஃப் அலைன்மெண்ட்லேருந்து மிஸ் ஆனீங்கன்னா யூ வில் சஃபர், யூ கேன் நாட் மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம் லைஃப். ஓகேயா, ஸோ அடுத்த வீடியோவில் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட ஸ்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். எப்படி ஊண்டட் ஃபெமினைன்லேருந்து ஹீல்டு ஃபெமினைன் ஆகிறதுன்னு பார்ப்போம். ஓகேயா, ஸோ இந்த ஜென்செட்டெல்லாம் ஒரு ஜென்செட்டுங்கிறது என்ன, 90s கிட்ஸு இல்லையா, நாங்கள் 80s கிட்ஸு, ஜென்செட்டுங்கிறது 90s கிட்ஸு. 90s கிட்ஸே ஒரு 95க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து அபவுட் டு கெட் மேரிடாக இருப்பீங்க. 95க்கு முன்னாடி பிறந்த பிள்ளைங்கெல்லாம் 90 to 95லாம் இப்போதைக்கு மேரேஜ் ஆகிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, மேரேஜ் ஆகலை இன்னும் இந்த லேட் ஜென்செட் இருக்கீங்க 95ஸ்க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைங்களா, இல்லை பேரண்ட்ஸ் கூட இருக்கீங்கன்னாலும் இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களை வளர்த்த பேரண்ட்ஸுமே எப்படி இருப்பாங்கன்னா சோஷியலி கண்டிஷன்டு பேரண்ட்ஸ் தான் அவங்கள வளர்த்துருக்காங்க. ஓகே, அதாவது என்னுடைய சித்திமார்கள், அவங்க அத்தைமார்கள், அவங்க வளர்த்த பிள்ளைங்க தான் நீங்கள். மாமாமார்கள்லாம் வளர்த்த பிள்ளைங்க தான் நீங்கள் ஜென்செட் கிட்ஸு. ஓகே, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2K கிட்ஸு எல்லாம் பேரண்ட்ஸ் கூட இருக்கீங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேஜஸ் நீங்கள் பார்க்க இது வந்து எப்படின்னா வூண்டட் ஃபெமினைன் எப்படி டிவைன் ஃபெமினைனாக சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிற நாலேஜ் கெயின் பண்ணிக்குவீங்க. அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக அமையும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.